சற்று முன் வயோதிக தோற்றத்தில் உன்னிடம் வந்து தண்ணீர் கேட்டது சிவபெருமானும் ஆதிபராசக்தியாகிய நானும் தான் என்றும், நீ தண்ணீர் கொண்டு வந்ததும் சிவபெருமான் சென்று விட்டார் எனவும், நான் இந்த இடத்தில் புற்றாக மாறி படுத்து கொண்டதாகவும், உனது ஏற்கலப்பை என் மீது பட்டு காயம் உண்டாகி எனக்கு இரத்தம் கசிகின்றது என்கிறாள் அன்னை. ஆனாலும் நீ கவலைப்படாதே, இதனால் எதுவும் தவறாகிவிடவில்லை, மாறாக நீ நல்லதையே செய்திருக்கிறாய் என்றாள் அன்னை. அதாவது, இடித்து காயப்படுத்தியதன் மூலம் இந்த உலகிற்கு என்னை காண்பித்து விட்டாய் எனவும், அங்காள பரமேஸ்வரி என்னும் திருநாமத்தோடு இங்கு வரும் பக்தர்களுக்கு நான் காட்சியளிக்கப் போவதாகவும், என்னை பூஜிக்கும் பேரையும் நீ பெற்றுவிட்டாய் எனவும் அந்த அசரீரி குரல் கூறுகிறது. சற்று நேரத்தில் தன் சுய நினைவிற்கு வந்த விவசாயி தன் செவிகளில் ஒலித்த அந்த குரல் அன்னை பார்வதி தேவியின் குரல் என்று புரிந்து கொள்கிறார்.